அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரூபன். எங்கள் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னையா இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம்னா எங்களுக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் தானே. என்னெண்டா வேணாம் இது கதைக்கு முன்னாம் நாங்கள் என்னெண்டா எங்களை வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். 3-4 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்னது எங்க விசிட் விசால போயிட்டு வந்துடும் அப்படி எல்லாம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 3 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்னது நானே சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. நீங்க முதல் தொடங்கணும்னு சொல்லுங்க. இடைக்கிடைக்க நீங்களும் கதைங்க ஒரு நான் அது நிறைய வாழ்க்கைய வைப்பா. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதெல்லாம் பெரிய நிறைய வாழ்க்கை. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிறைய வாழ்க்கை அதோட ரூவனேந்த வருத்தத்தை நான் ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா வருத்தத்தையும் தாங்கும். இந்த வருத்தம் வந்த அப்புறம் சும்மா சுள்ளண்டா நிற்குது என்னோட அவ்வளோ வேதனை. வேதனை ஹாஸ்பிட்டலுக்கு மண்ணடி போடுறாங்க. ஏன்னையா என்னையா அப்பா ரம்புட்ட மாதிரி இருந்தாங்க. சத்தம் பண்ண கூடாது. அப்பா சொன்னா வீடியோ வீடியோ காய் ஆட்டையில இருக்கும். காய் ஆட்டை விடுங்க வா தண்ணி போக்குள்ள போகுது. என்னடா காலில் காயம் அதோடைய தான் காலை உயர்த்தி வச்சுக்கேன். கீழே உடனே மேயா எல்லாம் பிரட்டி கொண்டுக்கிறேன். இப்போ என்னட்டா 2 ரூபா 3 ரூபா தான் பெருமை அங்கே பொருள். அது வந்து என்ன வந்து ஒரு 2 கிழமை உலுப்பி ஆக்கி நாங்கள் பொருள் இந்த விலையை பார்க்குறோம். இல்லை கடுகு சிறிதானாலும் அதில் கேரம் பெரிதண்ட மாதிரி தான் உண்மை. அது பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது, ஆணியோ சரி தகரமோ சரி கரல் பிடிச்சா இருந்தாலும் கரல் பிடிக்காதுனாலும் விஷம் தான். கரல் பிடிச்சா இன்னும் விஷம். இன்றைக்கு தான் நான் செடிக்கு பெம்பை அடிச்சு வந்துருக்குறேன். அது சும்மா சடு முடண்டு வாங்கி உடனே இப்போ கொதிக்கி கால் அப்படியே நான் இப்படி தூங்கி பிடிச்சி கொண்டுக்கோங்க. என்ன உண்மை. ஏனெண்டா எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வியாழன் விட்டு போன வியாழன் வந்து 2ஆம் தேதி புதிய நாடு பிறந்த நாள் நைட் வந்து எனக்கு வந்து என்ன கோழிக்கூடு நான் நிற்கிறதானா அந்த நிற்கிற இடத்துல வந்து 2-3 கிழமையாவே ஞாயிற்றுக்கிழமையே நாங்கள் அந்த வேலை தொடங்கி கொண்டா இருந்தேன். அப்போ நான் அந்த வேலையை நான் முடிக்கணும்ன்ற ஆர்வத்தோட வந்து நான் தனியாக நின்று நெட் அடிச்சுக்கணும் செய்யறேன்னா அந்த அண்டையில கூட வேலாது நான் ரூபா அடிச்சேன். வந்து படுவோம் தனியால நின்று செய்ய இல்லாது. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 பேரும் மாக்களையும் கூப்பிட்டு செய்ய மாட்டேன். இல்லை தான் செய்ய அப்புறம் வந்து தான் செய்து கொண்டுதான் ஆணி குத்தி நான் தெரியும். நித்திரி ஆளும் பேக்க சொல்லிப்படி 2 மணி போல நித்தி நான் நித்திரோன்றது ஆணியும் குத்தி போட்டேன். நான் அதை என்னட்டு சொல்றேன் ரூபா பெருசு வளர்த்தேன்னா அந்த அப்புறம் காயத்தை பார்த்தா ஆணியார் இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து நைட் வந்து ஆணி அடிச்சு கொண்டு கேட்க இந்த பலகை இருக்குல்ல சிலாகையில் நிறுந்த ஆணி கிட்டத்தட்ட 10 இன்ச்சு ஆணி வந்து 1 இன்ச்சு ஆணி நின்றது. அது நான் என்ன ரீசனாக வருங்காலோட நின்றுட்டு இது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறாங்க சரியான அவதானமாக இருக்கும். இது வந்து நான் காந்தம் தேடி தெரியுது இந்த ஆணிக்கு விட்டு கிடக்கிற ஆணிக்குள்ள நான் கிளியர்ன்றது. எனக்கு ஓகே நீ ஆக்குறவங்களுக்கு குத்தினா நானே தாங்கினாங்க. நிலத்துல விழுந்துக்கிற ஆணி காலையில குத்தாது. அது குடையாணியா தான். நான் ஒரு 3 நாள் பட்ட பாடு எனக்கு தெரியும். 3 நாள் குளிக்கவும் இல்லை சொன்ன நம்ம இல்லை நான் தானே அவருக்கு இல்லாம செய்யறேன். அதே சொல்லுங்க குளிக்கவா இன்றைக்கு நீங்கள் குளிக்க மட்டுமோ எனக்கு தான் கொஞ்ச நாளே வாதான் என்ன குளிச்சு எல்லாம் பார்த்து விட்டு ஓகே அப்படி சொல்லணும் வண்டியில இல்ல அது எங்க வீடியோ பேர் கிளியர் நித்ரோல வீடியோ கிளியரா இருக்கு. வேதனையே நானும் பிள்ளைங்க கொண்டேன். என்னண்டா அப்ப எனக்கு என்ன சம்பவம் நடந்ததுண்டா அப்ப நான் இரவு சொன்ன நம்ம மாடியில் இரவு 1 மணிக்கு சரியா நான் வந்து சும்மா நிற்கிற வேலையிலேருந்து சரி நின்று அடிச்சு ஓடுறது. அப்போ வந்து என்னடா பார்த்தா அப்படி இங்கே கால் எடுத்துட்டு நெட் அடிச்சுட்டு அங்கால காலை வைக்கிறேன்னு ஒரு காலை போய் சர்றான்னு ஒரு இறங்கி கேட்டு பார்த்தா ஆணி அப்படியே ஏறின உடனே கரல் ஆணி. அதாவது முதல் பழைய கோழிக்குழு வந்து பிரிச்சது அந்த பழையில இருந்த ஆணி தானே நினைக்கிறேன். அப்படியே நோவை விட்டோன்னா இவன் எல்லாம் நிற்கிறேன். நான் நித்தியும் லேட்டாக வந்தேன் பர்த்டே தானே. அடுத்த நாள் கால் லேலான்னு சொல்லி ஆணி ஊற்றினா காயத்தை பார்த்துருக்குது. இவன் சொல்கிறான் இழுக்க வரவே இல்லையா. இழுக்க வரவே இல்லை அந்த ஆணி. நான் இப்போ என்னென்னா இரவு வந்து குத்தினோம். நான் இழுத்தோன்னே சத்தம் வந்தது பிளட் வேறு. நான் தண்ணியில் அப்படியே கழுவிட்டு வந்து
அப்படியே படுத்துட்டேன் விடிய பார்க்க கால் வந்து தூக்கியே இல்லாமல் போட்டேன். அந்த சொல்றது ஆணி குத்தினா நீ அதுதான் வெள்ளிக்கிழமை அதோட ஏழாவோட காலை இதையும் கட்டி கொண்டு போய் நின்றா இந்திய அம்மா வேலையில் நின்றா கால் அப்படி தீங்கி கொண்டு வந்துட்டு 7ஆவது கட்டத்தில் 8 மணி வந்துட்டேன் நான் கடையில் சொல்லி போட்டு வந்துட்டேன். கால் அப்படி கொதி கால் கீழே வச்சுட்டு அப்படி தூக்கலாம். அவ்வளோ இன்னும் ஒரு சின்ன ஒரு ஆணி வந்து இப்படி ஒரு செயற்பாடு தருமன்றது எனக்கு தெரியாது. அதை விட இந்த வேலையும் வந்து நான் நிற்கிறேன். அந்த அனுபவம் தானே இவர் எல்லா வேதனையும் தாங்குற தானாவே நான் சொல்லாத தானாவே ஹாஸ்பிட்டலில் போய் தானே ஊசி போட்டு கிட்டத்தட்ட வந்து நான் போன வியாழன் எனக்கு குத்தினது நான் வீங்கி வேலை கடைக்கு போகணும் அது போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுண்டு மஞ்சள் எல்லாம் வச்சு வெள்ளி எல்லாம் வச்சு கட்டி சூடோட வச்சாங்க கோதிகளுக்கு மாட்டேச்சுன்னா அது சரி வேறு ₹4 அடிச்சேன். ஒரு வேளை பழுத்து அந்த ஆணி கூடு சிதல் வந்து அல்வழியில வியாழம் குத்தினது ஆண்டு மஞ்சள் மஞ்சள் எல்லாம் வச்சு கட்டி அது மாறவே இல்லை. இன்னும் செய்ய அம்மா சொன்னா மஞ்சள் அது நல்லெண்ணெய் மஞ்சள் உப்பு போட்டு காட்டினா கொதி உரைய மாட்டேன். பிறகு சொன்னா நெருப்புல உப்பை சூடு ஆட்டி போட்டு அந்த குத்தின இடத்துல வச்சா கொதிக்க இழுத்து கொடுக்க மாட்டேன். சரி வரையில அப்ப நான் சொன்ன கடைசியா ஆணி கூடு வெளியில வந்தாதான் சுகம் வரும் போல மஞ்சள் அந்த சிதல் கூட்டி வரும் சிதல் மாதிரி பழுத்து வரும். அது மட்டும் ரூவன் வெயிட் பண்ணல ரூவன் வேறு தான் அடுத்த நாள் விடியப்புறம் சொல்லிச்சு என்னால் 7ஆம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாரணுன்னா போனுவேன். அப்போ வாட்டில் நிற்க சொன்னாலே நிற்க மாட்டேன். அவரால் தாங்கலாகிட்ட தான் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே வாட்டில் நின்று நிறுத்தி என்னால் 7ஆவது நான் நிற்க சொன்னவே நிற்க போகிறேன்ட்டு உடனே முடிவுதான் பார்த்தேன். போன வெள்ளி போனா ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிட்டு. இப்பதான் கொஞ்சம் முன்னேறும் மதியம் ஆப்ரேஷன் செய்தாகும் பிறகு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு சொல்லிச்சு. எனக்கு பிளட்ல வந்து லைட்டாக கிருமி இருக்குன்னு சொன்னேன். பிளட் செக் பண்ணி அது எனக்கு வந்து இந்த காலை வந்து சரி வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனால் அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா வெள்ளை சரம் காட்டி வைங்கோன்னு சொல்லுவேன். வெள்ளை சரம் காட்டிட்டு இதில் ஒரு நம்பரை குத்தி போட்டு தியேட்டருக்கு கொண்டு போயிட்டு லைட்டை பிடிச்சிட்டு ஒரு பெரிய மாட்டு ஊசி ஏற்றினா இன்னும் கடவுளே ஒரு உயிர் போய் வந்தது. அந்த ஊசி எடுத்து போட்டு நெளிச்சு போட திருப்பி கொடுத்தேன். வந்து அதுக்கு பிறகு என்ன நடந்தே தெரியாது. மயக்கூசியில் விரைப்பூசி வந்தோடனே அதை எடுத்துட்டேன். அந்த விரைப்பூசி வட்டனா அதுக்கு பிறகு வெட்டுறோன்னு தெரியல. எனக்கு வந்து அவ்வளோ கீரையில் அந்த ஓட்டைக்கு தான் கீரி பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சொல்லிடணும். ஆனால் எனக்கு அந்த வெட்டினா பிறகு வந்து அந்த குத்திக்கிட்டு இருந்தது இல்லாமல் போட்டு குறைஞ்சிடும். அப்போ நான் சின்ன துகள் மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் அதில் என்ன சொல்லுங்க கரல் பிடிச்சபடியா சின்ன கரலும் இருந்துக்கு வேறு கிருமி டக்கண்டு உள்ளுக்க தாவிட்டு போனேன். ஆனால் மந்திய ஹாஸ்பிட்டல் சும்மா சொல்லக்கூடாது உண்மையாக அப்படி கவனிப்பு என்னென்னா குளிச வரும் கூடுதலாக சிங்களக்காரர் தான் நிற்கணும். ஆனால் சிங்களக்காரன் நல்லா பார்க்கணும். சிங்களாக்கள் நல்ல கவனிப்பு தெரியுமா அதோட வயசு போனாங்க தமிழாக்களுங்கிறதுல கூடுதலாக இப்போ மந்தியில் நிற்கிறது சிங்களாக்கள் கூடுதலாகவே அவைதான் சினக்க மாட்டினம். தமிழாக்கள் நிற்கணும் சினக்க மாட்டினம். அப்படி மருந்துகள் இதுகள் என்னென்ன உடனே எனக்கு வந்து மருந்து கட்டி விட்டேன்னு இப்போ குளிச வந்தேன்னு திருப்பியும் வேற சொல்லியிருக்கணும். எனக்கு வந்து அந்த காயத்தின் அந்த ஓட்டைன்னு மாற இல்லை. அதை மட்டும் நான் மருந்தை கட்டணும். ஏன்னா இந்த வேலையை தான் கொஞ்சம் சிக்கலை. இப்போ போய் நான் இப்போ வேதனையோட வேலை செய்கிறேன் விட முதல் வருத்தத்தை சுவப்படுத்திட்டு 3 நாளோ 4 நாள் செல்லாமல் சுவப்படுத்திட்டு வர செலவையும் பார்க்க தானே அதுக்காண்டி வேதனையும் தாங்கிடும். உங்களை தாங்கிலாகட்டது வேதனை தாங்காடி இப்போ 10 நாள் நிற்கல அப்படின்னு சரின்னு வந்தால் இப்போ கடைசி கிட்ட எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறோம். அப்பா அந்த ஒரு 5-7-8 நாளாக நான் பட்ட வேதனை இருக்கு. அப்படி கொதி வேதனை. ஒரு காலம் இந்த ஆணியும் இதுவெல்லாம் குத்த விட்டுறாங்க. குத்தினா விட்டானா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இந்த கை வைத்தியம் அந்த வைத்தியம் வந்து தயவு செய்து பார்க்காங்க. என்ன பார்க்கறது ஏன்டா அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அதை வந்து ஏதாச்சும் செஞ்சு இப்போ இந்த வைத்தியத்தால் தான் நீங்கள் குறைக்கலாம். என்ன பொறுத்தவரை ஏன்னா நான் கணக்கை செஞ்சு பார்த்துட்டேன். நல்ல நான் இவ்வளோ காலம் நின்றதுக்கும் ப்ரைவேட்ன்ற கணக்கு காசு முடிஞ்சிருக்கு தெரியுமா. இவ்வளோ நாளைக்குள்ள சும்மா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா படிப்பாதாலும் 80,000 ரூபா காசு கிட்ட முடிஞ்சிடும். ஆனால் இவியல் நீட்டாக பார்த்து மருத்துவங்களை மாற்றி குளிசையில் தந்து இப்போ திருப்பியும் குளிசலை தந்துருக்கு. மருந்து கட்டையும் 4 நாளைக்கு வேற சொல்லியிருக்கு. அப்போ நல்ல கவனிப்புகளும் இதுகளும். ஆனால் நான் யோசிச்சு கூட பார்க்கல இப்படி எனக்கு நடக்கும். எனக்கு தெரியுமா இந்த ஒரு இந்த இதால் இவ்வளோ பிரச்சனை. இந்த ஒரு சின்ன ஒரு நாங்கள் போடுற பிள்ளைகளால் எங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இப்போ நாங்கள் இவ்வளோ நேயாவையும் பார்க்கலாது வேலையும் பார்க்கலாது நித்தியும் மோடியோட வேற போன்றோம்.
ஒருக்கா நித்தி ஆட்டோவில் வேற சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற பண்ணாங்க இங்கேருந்து வாரம்னாலும் கஷ்டம் நான் தானே. சொன்னேன் அம்மாக்களும் அப்பனே நிற்கல ஆனால் வேலை ஆட்டோவில் வந்து சொன்னான் சைக்கிளில் விரட்டுங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நான் சைக்கிளில் சமைச்சிட்டு சாப்பாடு கொண்டு வரட்டோன்னு இல்லை வேணாண்டு அதோட போகல இங்கே வேறு எடுத்து கதைச்சு எல்லாம் விசாரிக்கணும். வேலை செய்கிறாங்களா இருக்கட்டும் இந்த யூடியூப்பில் பார்க்குறாங்களா இருக்கட்டும் 2 பேரும் கோல் எடுத்து நிலம் விசாரிக்கணும். அதுக்கு இதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அதோட நான் இந்த வீடியோ மெயினாக போட காரணம் என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த நாங்கள் வந்து அசண்டை இனமாக இருக்கக்கூடாது. ஒரு ஆணி குத்திட்டு ஒரு வருத்தம் இருக்கணும். சின்ன ஒரு வருத்தம் தான் ஆனால் சின்ன ஒரு வருத்தம் தான் பெரிய ஒரு விளையை கொண்டு வரும். ஆனால் நாங்கள் போனதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகளை பிடிச்சிட்டேன் தெரியுமா. நான் போன டைமில் 2 பேருக்கு எனக்கு ஒரு ஐயாவுக்கு சொந்தமாக இருந்தது அது ஐயா நல்ல மாரி அவருக்கும் சின்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படித்தான் அவருக்கும் அந்த ஆனால் ஹாஸ்பிட்டலில் நீ கேட்க நான் உனக்கு சரி வராது அந்த என்ன வருத்தம் மாற்றணும் தான் அங்கே என்ஜாய் பண்ணுறாரு வயசு உணவுடைய. அதோட இன்னும் ஒரு படி என்ன பண்ணாங்க 28 வயசு சின்ன வயசு தான் அவனுக்கு 14 வயசுலேயே சுவர் வந்துட்டான். 14 வயசுலேயே சுவர் வந்துட்டான். முதல் வந்து சின்ன ஒரு காயத்தில் போனோம்னா இப்போ ஒரு 2 விரலுக்கிட்ட வெட்டிட்டாங்க. இவனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்க இது என்னடாப்பா வருத்தம் பண்ணுறது யோசிக்கும். பார்க்க கவலையாக இருக்கு. ஆனால் அவனும் டெம்பர் இதெல்லாம் மறந்துட்டேன். ஒரு கிழமை 2 கிழமையோட அந்த வருத்தம் சொல்லுவான் இதெல்லாம் மறந்துட்டேன் மச்சான். அதெல்லாம் ஒரு இதான் வருத்தங்கள் வந்திருக்கும். வருத்தங்களை நாங்கள் பெருசாக எடுத்தால் தான் சொல்லணும். அதுக்கான வருத்தம் வந்துட்டேன்னு நான் மாற்றாம இருக்கக்கூடாது. வருத்தத்துக்கான நடவடிக்கையும் எடுக்கத்தான் வேணும். அதை வருத்தம் வந்து நாங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம். என்ன சாப்பாடு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வரண்டா எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். எப்போ வரும் என்னோட விருந்துல நான் எதிர்பார்க்காம ஒன்று இருந்தோன்னு திடீரெண்டு இப்படி வரும்னு நினைக்கிறேன். நான் இல்லை முயன்றளவு மாறும் போய் நான் வேலைக்கு நின்றது சரி வரையில்லை. இப்படி ஒரு ஓய்வு எடுத்து தான் விரதம் மாறணும். அதுவும் முழுசாக மாற இல்லை. கால் வந்து அந்த காயம் இருக்குன்னா ஏன்னா நெய்யான்னு சொல்லுவேன். நெய்யா கவனமாக திரியணும். செருப்புலாம் போட்டுக்கொண்டு திரிக்கணும். உண்மையாக செருப்புகள் இதுகளோட திரிக்கணும். நானும் சில நேரம் சும்மா வருங்கால தெரியாது அதில் இல்லாமல் தெரியும். நித்தியம் எனக்காக சரியான பாடுபட்டவா சொல்ல கோழிக்கு சாப்பாடு வைக்கிறது தண்ணி வைக்கிறா எல்லாம் ரூவன் ஹாஸ்பிட்டல் இருக்கேக்காது அண்ணான் செய்யும். அதோட நித்தி வந்து சைக்கிள் எல்லாம் போய் மீன் எல்லாம் வாங்கி எனக்கு வந்து நடந்து அரைச்ச கறி எல்லாம் காய்ச்சி எனக்கு தான் அனுப்பி வச்சேன். உண்மை அதெல்லாம் நல்லா டேஸ்டாக தான் இருந்தேன் சாப்பாடு. அதெல்லாம் ஓகே நல்லது தான். இப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கவனிக்கிறது கனவே இருக்கிற அப்பா அவங்களோட இடத்துல வராண்டா அம்மா அவங்களோட இடத்துல எல்லாம் பெற வேண்டாம். நான் ஒன்றும் பெற வேண்டாம். எனக்கு வயசு போயில்லை ஒழுங்காக தான் நிற்கிறேன் ரெண்டு சொல்லி கொடுத்தேன். அப்போ பிரச்சனை இல்லை. எல்லாரும் வந்து நல்லா இருந்துச்சு. அதோட இந்த தம்பியும் வந்து கோல் எடுத்து அதோட வந்தெல்லாம் பார்த்தோம். சாப்பாடை கொண்டு வரதெல்லாம் கேட்டாங்க. எல்லாருக்கும் பாசம் இருக்கு. சின்ன சின்ன இதுகளில் தான் ஒருத்தட்ட அன்புகள் இதுகள் வெளிப்படும். நான் இது அழுது அழு ஓகே. நான் வந்து சின்ன இந்த விஷயம் வந்து சீரியஸான விஷயம் நான் பெம்பளோட கதைச்சவங்க தெரியல. உங்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு நடந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கணக்கு இது இழப்பீடுகள் கணக்க வரும். ஒரு அம்மா கதை கேட்க சொல்லுவா என்ன கவனமா இருக்கணும் கவனமா தெரியுங்கோ நேயாக்கு அப்பா முக்கியம் அம்மா முக்கியம் கவனமா இருக்கும் நேயாக்காண்டியாச்சும் கவனமா இருங்கோ வடிவான பிள்ளை கவனமா இருங்கோ எல்லாம் சொன்னவா. மூளை உள்ள பிள்ளை மூளை உள்ள பிள்ளை. ஆனா 3 நாளும் ரூவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது நேயா எனக்கு அந்த ஆக்கினியாண்டு செய்யல. ரோட்டுக்கு ஓடுற சரி அந்த என்ன ஓட வச்ச ஒன்றும் செய்யல. பேசாம நான் சமைச்சா பின்னுக்கு வந்தேன் அம்மாச்சி பசிக்குதம்மா சாப்பாடு தாங்க அப்படியே தண்ணியாக கேட்டது மிதண்டவா நான் குழப்படி என்ற குறைவு தவப்ப நான் கண்ட உடனே முண்டாச்சு செய்த குழப்படியேன்னு யாருக்கும் அப்பா கண்டா தான் ஜோலி முகத்துல எல்லாருக்கும் அப்பா கண்டா தான் இது என்னோட சாந்தமாவே இருப்பா. சிரிச்ச குழப்படி செய்யறேன்டா அப்பா காணுவேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நடந்த ஒரு இதாக பிடிச்சிருக்கும் என்று நாங்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்குமே. நாங்கள் அனுபவப்பட்டதை உங்களுக்கு சொல்றோம். சம்பவத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நீங்களும் அவதானத்தில் இருந்தோம். அப்போ இப்போ நீங்களும் வீட்டில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அவதானமாக உரிய இடத்துல இருந்து அகற்றுங்க. நாங்கள் செஞ்ச பிள்ளைய நீங்களும் செய்யாதீங்க. சரி நாங்கள் இந்த வீடியோ என்ன செய்யணும்னு முடிச்சுக்கொள்வோங்க. மறக்காம எங்களை வீடியோ பார்க்குறாங்க என்ன செய்யணும்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பாய் சொல்லுங்க அங்க திரும்பி பாய் ஆடுவோம் சரி